Hello everyone, welcome back to our channel. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கான 25 days இன்டர்மீடியட் கிராமர் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ் மூலியமா உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரியான நிறைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்பவே ஈஸியா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம 13 லெசன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். எந்த லெசனையும் மிஸ் பண்ணிடாம பாருங்க. நோட்ஸ்ல ரைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல சாட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க யார்கிட்ட பேசும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம டே 14th லெசன்ல ஆஸோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஆஸ் அண்ட் ஆஸ் ரிலேட்டடா நம்ம யூஸ் பண்ற சில ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதை நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி டே 13ல நம்ம என்ன பார்த்தோன்றத சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 13ல நம்ம பார்த்த லெசன் ஜஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரீசன் பாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதாவது இப்போதான் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லும் போது நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னா நான் இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். இப்போதான் லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச். நெக்ஸ்ட் ஜஸ்ட் வந்து சிம்பிளி அப்படின்ற மீனிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அதாவது சும்மாதான் நான் கால் பண்ணேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஐ ஜஸ்ட் கால்ட் யூ அப்படின்னா நான் சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். நாங்க சும்மா தான் வெளில போனோம் அப்படின்னு சொல்லணும்னா வி ஜஸ்ட் வெண்ட் அவுட். நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒன்லின்ற வர இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அதாவது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஜஸ்ட் 100 rupees அப்படின்னா இது 100 rupees தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் they work just for money அப்படின்னா அவங்க பணத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட்டை நம்ம ஒன்லிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எம்பசைஸ் பண்ணி சொல்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ் அப்படின்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை நம்ம மிகைப்படுத்தி சொல்லும் பொழுது ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொலைட்டான எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ குட் யூ யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் யூ ஜஸ்ட் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு கேட்கலாம். அந்த விண்டோவை கொஞ்சம் ஓப்பன் பண்றீங்களா அப்படின்றத நம்ம பணிவா கேட்கிறோம். நெக்ஸ்ட் குட் யூ ஜஸ்ட் பிரிங் தட் அப்படின்னா அதை கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ குட் யூ ப்ளீஸ்க்கு பதிலா குட் யூ ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேட்கலாம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ரொம்ப சரியாக அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், he looks just like his father அப்படின்னா அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்டட் டு பை அப்படின்னா இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றது எக்ஸாக்ட்லி அப்படின்ற இடத்துல நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம ஹானஸ்ட்ன்ற வேர்டுக்கு பதிலாக ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஹானஸ்டியை மீன் பண்ணும்போது ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a just man அப்படின்னா அவர் ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் பி a just man in all the situation அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் வந்து நேர்மையா இருப்பேன் அப்படின்றத ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது ஜஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த டே 13 லெசன் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டே 14 லெசன்ல பார்க்க போற டாபிக் ஆஸ் அண்ட் ஆஸ் ரிலேட்டடா நம்ம யூஸ் பண்ண சில ஃப்ரேசஸ் தான். ஆல்ரெடி நம்ம கன்ஜங்ஷன் டாபிக்ல ஆஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸோட யூசேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ மதர், ஆஸ் அ உமன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஒரு உமனா ஒரு மதரா அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ உமன் ஐ ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு உமனா நான் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றோம். ஆஸ் அ உமன் அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆஸ் அ மதர் ஐ ஷுட் கைட் மை சைல்ட் இன் அ ப்ராப்பர் வே அப்படின்னா ஒரு அம்மாவா ஆஸ் அ மதர்னா என்ன பார்த்தோம், ஒரு அம்மாவா என்னோட குழந்தைய கரெக்டான வேல ப்ராப்பரா கைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ ஒர்க் ஆஸ் அ கம்யூனிகேஷன் ட்ரைனர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் கம்யூனிகேஷன் ட்ரைனராக வேலை பார்க்குறேன். என்னோட ரோல், நான் ஜாப் ரோல் பத்தி நான் சொல்றேன். ஐ ஒர்க் ஆஸ் அ கம்யூனிகேஷன் ட்ரைனர். எப்பயுமே நம்மளோட ஜாப் ரோல் பத்தி சொல்லும் போது ஆஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ வில் டேக் யூ ஆஸ் மை ரோல் மாடல் அப்படின்னா நான் உங்களை ரோல் மாடலா எடுத்துக்குவேன் அப்படின்னு அர்த்தம். யாரையாவது பத்தி நம்ம இன்ஸ்பயர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ வில் டேக் யூ ஆஸ் மை ரோல் மாடல். நெக்ஸ்ட் ஆஸோட இம்பார்ட்டன்டான யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லும் போது இப்படி இருப்பதனால, ஆகையால் அந்த மாதிரி இடத்துல நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் ஐ எம் சிக் ஐ டிட்ன்ட் அட்டெண்ட் தி கிளாஸ் அப்படின்னா எனக்கு உடம்பு முடியாததுனால, நான் சிக்கா இருக்கிறதுனால நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்றேன். ஐ டிட்ன்ட் அட்டெண்ட் தி கிளாஸ். நெக்ஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் இன் மீட்டிங் ஐ குடன்ட் அட்டெண்ட் யுவர் கால் அப்படின்னா நான் மீட்டிங்ல இருந்ததுனால உங்க கால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ரீசன் சொல்றேன், ஏன் நம்ம கால் அட்டென்ட் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசன் சொல்றேன். as I was in meeting அப்படின்னா இங்க பாஸ்ட்ல சொல்றேன், மீட்டிங்ல இருந்ததுனால அப்படின்னு சொல்றோம்.
முடியவில்லை அப்படின்னு சொல்றதா couldn't. I couldn't attend your call. We turned off the TV as we are doing homework அப்படின்னா நாங்க homework பண்ணிட்டு இருக்கிறதுனால டிவி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம். We turned off the TV as we are doing homework. Next, as I have important meeting in my office, I will come home late today அப்படின்னா இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதுனால வீட்டுக்கு லேட்டா வருவேன் அப்படின்றத சொல்றோம். இங்கேயும் ரீசன் தான் சொல்றோம். As I have important meeting in my office, I will come home late today. Next, as the time is running out, we must complete earlier அப்படின்னா டைம் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும், கண்டிப்பா சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லலாம். டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னா நேரம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். As the time is running out, we must complete earlier. Next நம்ம பார்க்க போற phrase as if. As if அப்படின்றது அன்ரியல் அண்ட் இமேஜினரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது உண்மை இல்லாத கற்பனையான விஷயங்களை பத்தி நம்ம சொல்லும் போது அது போல இருக்கு, அது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது as if யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அல்டர்னேட்டிவா as though நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், it looks as if it is going to rain அப்படின்னா மழை வரது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போல இருக்குது அப்படின்றத இங்க as if அப்படின்னு நம்ம ஆட் பண்றோம். இட் லுக்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா வெதர் பத்தி பேசும்போது எப்பயுமே நம்ம இட்ன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். It looks as if it is going to rain. Next, he behaved as if he had known everything அப்படின்னா அவர் எல்லாம் தெரிஞ்சது போல நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அவருக்கு எல்லாம் தெரியல, பட் நம்ம சொல்றோம் அன்ரியலா சொல்றோம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? He behaved as if he had known everything. Next, he behaved as if he hadn't known anything அப்படின்னா அவர் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். சோ எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றத இங்க அன்ரியலா சொல்றோம். He behaved as if he hadn't known anything. Next, she reacts as if she doesn't understand anything அப்படின்னா அவ எதுவுமே புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இங்க பிரசன்ட்ல சொல்றோம். She reacts as if she doesn't understand anything. Next, full and full imaginary situationல எப்படி as if யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். For example, he acted as if he were rich அப்படின்னா அவர் ரொம்ப ரிச்சா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனையா நம்ம சொல்றோம். இங்க he were richன்னு ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இமேஜினரி கண்டிஷன்ல மட்டும் நம்ம எல்லா சப்ஜெக்டோடையும் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா நம்ம வாஸ் தான் சொல்லுவோம், பட் இந்த இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கலாம். He acted as if he were rich. Next, he speaks as if he were the owner of the company அப்படின்னா அவர் தான் கம்பெனிக்கு ஓனர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு அர்த்தம். He speaks as ifனா அது போல அப்படின்னு அர்த்தம். He were the owner of the company. Next நம்ம பார்க்க போற phrase as well. As well அப்படின்னா அதுவும் அப்படின்னு அர்த்தம். For example, I like English and science as well அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டும் பிடிக்கும் அண்ட் சயின்ஸும் பிடிக்கும், இங்கிலீஷும் சயின்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. as well எப்பயுமே நம்ம end of the sentence தான் யூஸ் பண்ணுவோம். Next, I had dosa and coffee as well அப்படின்னா நான் தோசாவும் காஃபியும் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், I know English and Hindi as well அப்படின்னு சொல்றோம். இந்த லாங்குவேஜஸ் சொல்றோம். எனக்கு இங்கிலீஷும் தெரியும், ஹிந்தியும் தெரியும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், I like sweets and spicy food as well அப்படின்னா எனக்கு ஸ்வீட்ஸும் பிடிக்கும், ஸ்பைசி ஃபுட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி அதுவும் ரெண்டும் பிடிக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம as well யூஸ் பண்ணிக்கலாம். as well எப்பயுமே end of the sentence யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற phrase as for, as to. இது ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் பாத்தீங்கன்னா தொடர்பாக, குறித்து அப்படின்ற மீனிங்ல வரும். பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும் போது என்று அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மை மாம் இஸ் டீச்சிங் மீ ஆஸ் ஃபார் ஹவு டு குக் அப்படின்னா அம்மா எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். மை மாம் இஸ் டீச்சிங் மீ ஆஸ் ஃபார் ஹவு டு குக். நெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ எனிதிங் ஆஸ் டு ஹவு மச் ஹி கேவ் அப்படின்னா அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். இது அது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றதா as to ஓட மீனிங். I don't know anything as to how much he gave. Next, I have doubt as to whether she is right அப்படின்னா அவ சொல்றது உண்மையான எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். I have doubt whether she is right as to whether she is right அப்படின்னா அவ சொல்ற விஷயம் உண்மையா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது தொடர்பா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், there is no information as for when will she come அப்படின்னா அவங்க எப்ப வராங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்லை, அது தொடர்பா எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் there is no information அப்படின்னு சொல்றோம். as for when will she come அவங்க எப்ப வராங்க, ஃபியூச்சர்ல எப்ப வராங்க அப்படின்றத பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு. ஸோ தொடர்பாக, குறித்து, இல்லை என்று அப்படின்ற தமிழ் மீனிங் வர இடத்துல நீங்க as to யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற phrase just as. ஜஸ்டஸ் அப்படின்னா எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியாக அப்படின்ற இடத்துல நம்ம ஜஸ்டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
யூ செட் ஜஸ்ட் அஸ் ஐ தாட் அப்படின்னா நான் என்ன நினைச்சனோ நீ இதை அப்படியே சொல்ற அப்படின்றது ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம சொல்றோம். யூ செட் ஜஸ்ட் அஸ் ஐ தாட், நான் என்ன நினைச்சனோ அதை நீ அப்படியே சொல்ற. நெக்ஸ்ட், மை ஹோம் இஸ் ஜஸ்ட் அஸ் ஐ ஹேட் இமேஜின்ட் அப்படின்னா நான் எப்படி கற்பனை செஞ்சனோ அதே மாதிரி என்னோட வீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மை ஹோம் இஸ் ஜஸ்ட் அஸ் ஐ ஹேட் இமேஜின்ட். நெக்ஸ்ட், ஐ வாண்ட் டு அச்சீவ் ஜஸ்ட் அஸ் மை ஃபாதர் அப்படின்னா நான் எங்க அப்பா மாதிரியே நான் அச்சீவ் பண்ணணும்னு விரும்புறேன். இப்போ நம்மளோட அப்பா வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படியே நானும் அச்சீவ் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்றது தான் ஐ வாண்ட் டு அச்சீவ் ஜஸ்ட் அஸ் மை ஃபாதர். ஸோ ஜஸ்டஸ் அப்படின்றது எக்ஸாக்ட்லின்ற ஒரு இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அண்ட் ஆஸ் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் பார்த்தோம். ஆஸ் இஃப், ஆஸ் ஃபார், ஆஸ் வெல் அண்ட் ஜஸ்டஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் பார்த்துருப்போம். அண்ட் கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுன்ற டவுட் இருந்திருக்கலாம். அதுக்கான கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Day 1ல இருந்து Day 13 லெசன் வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். எந்த லெசனையும் மிஸ் பண்ணாம ஆர்டரா பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட Day 15ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.